கௌசல்யாவை என் வீட்டு மருமகளாக்கிக்க எனக்கு முழு சம்மதம். எனக்கும் என் மருமகனான கிருஷ்ணாவை என் வீட்டு மருமகளாக்கிக்க எனக்கும் முழு சம்மதம். பையனோட அப்பா எங்க? பையனோட அப்பா கொஞ்சம் வேலையா இருக்காரு, அதனாலதான் வரல. ச்சே, மாமாவும் இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? மகனுக்கு நடக்கிற நல்ல விஷயத்துல அப்பா கலந்துக்கலன்னா எப்படி? ஐயரே, என் வீட்டுக்காரும் கலந்துப்பாரு. என்ன விஜய் சொல்ற? ஆமா மாமா, அப்பாவும் எங்க நிச்சயதார்த்தத்துல கலந்துக்குவாரு. என்ன சொல்றாரு இவரு? அப்பா வாங்க. மாப்பிள்ள மன்னிச்சுக்கோங்க மச்சான், லேட்டா வந்ததுக்கு. ஐயரே மன்னிச்சுக்கோங்க, தட்டை மாத்திக்கலாமா? ஓ பேஷா மாத்திக்கோங்களே, நல்ல நேரம் முடியல. இந்தானே தட்டை வாங்கிக்கோ. ம், உன் வீட்டுக்காரங்க தட்டை மாத்திக்கோங்க. சரிங்க ஐயரே. என்ன கௌசி, ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மாமா எப்படி சம்மதிச்சாங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். சரிங்க ஐயரே, நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சிருங்க. ஓ பேஷா படிச்சிருவோமே. மயிலாப்பூரை சேர்ந்த ஜான்சி ஜோசப் அவர்களின் மகன் வழி பேரனும், ராமமூர்த்தி லட்சுமி அம்மாள் அவர்களின் மகள் வழி பேரனும், டேவிட் விஜய் அவர்களின் செல்வபுத்திரன் ஆகிய திருநெறிச்செல்வன் கிருஷ்ணாவுக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த மாரிமுத்து மீனாட்சி அவர்களின் மகன் வழி பேத்தியும், திருச்சியை சேர்ந்த சுப்பையா ருக்மணி அவர்களின் மகள் வழி பேத்தியும், சுப்பிரமணி பார்வதி அவர்களின் செல்வபுத்திரி ஆகிய கௌசல்யாவுக்கும் அடுத்த வருடம் ஆவணி மாதம் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்படியே நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சு முடிச்சாச்சுமா. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன கௌசி, ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பி. இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே, இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே, இனிமேல் நீதானா. மழைக்காலமா இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. சபா என்ன தாகம். அத்தை தண்ணியா குடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க நான் உங்களை எப்படி பயமுறுத்துறேன்னு. இதை பார்த்து மிரள போறாங்க. நம்ம பேர் யாரோ சொல்றாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா விஜய், எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் உன்னை சாப்பிடதான் வந்திருக்கேன். ஆமா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போற வரைக்கும் தட்டாத. அத்தை இது என் மருமக கௌசி வாய்ஸ் ஆச்சே. நான் தான் அத்தை. என்ன பயந்துட்டீங்களா? கௌசியா? இல்ல இல்ல, அந்த பேய் தான் நம்ம கௌசி மாதிரியே பேசுது, கௌசி மாதிரியே வந்திருக்கு. இல்ல இல்ல, நீ என் மருமக கௌசி கிடையாது. அத்தை நான் தான் உங்க கௌசல்யா. நீ நீ நிஜமாவா சொல்ற? அட ஆமா அத்தை, அத்தானுக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல, அதான் 12 மணிக்கு விஷ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தேன். பாவி, கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சுட்டல நீ. அப்போ நிஜமாவே பயந்துட்டீங்களா அத்தை?
நான் கூட எங்கள் அத்தை தைரியசாலின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தானா நீங்கள்? இவ்வளோ பயந்தாங்கொழியா நீங்கள்? எனக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. நான் தைரியசாலி தான். சும்மா பேய் வந்தா கொஞ்சம் பயப்படணும்ல, அப்பதானே அந்த பேய்க்கு மரியாதை. அதனால தான் பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன். இல்லைன்னா அந்த பேய் கோச்சுக்கும் பாரு, அதனால தான். மற்றபடி உன் அத்தை பயங்கர தைரியசாலி. எது பேய் கோச்சுக்கும்? அத்தை நீங்கள் நல்லாவே சமாளிக்கிறீங்க. சரி, அதை விட இந்த நேரத்தில் தனியாவா வந்தேன்? ஆமாத்த, அப்பா கிட்ட சொன்னேன் 12 மணிக்கு அத்தானுக்கு விஷ் பண்ணணும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், படுத்து தூங்க, காலையில் போகலான்னு சொன்னாங்க. அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கல. என் பர்த்டேக்கு மட்டும் அத்தான் கரெக்டாக 12 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க. பாரா, இது எப்போ நடந்தது? அத்தை, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் தானே அவருக்கு கேக் வாங்க காசு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு saree வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னு அத்தான் சொன்னாங்க. உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், நானே என் மகன்கிட்ட வாங்கி கொடுத்து உனக்கு கொடுக்க சொன்னேன். அவன் எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டான், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான். அதான் அவர் அப்படி விஷ் பண்ணார்ல, அதான் அவரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணலான்னு வந்திருக்கேன். அப்போ நீ வந்ததானே எனக்கு தெரியாதா? தெரியாது. அத்தானுக்கு விஷ் பண்ணிட்டு போகும்போது அத்தான் கூட வீட்டுக்கு போயிடுறேன். எப்படியும் நான் போகிற டைம் அப்பா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நான் நைஸாக வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். அடி பாவி, இப்போவே எவ்வளோ தில்லங்கடி வேலை பார்க்குற நீ? ஆமாம் ஆமாம், லவ்னு வந்துட்டா அப்படிலாம் பண்ணி தானே தான் ஆகணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? சரி சரி, விடு விடு. சரி, அத்தான் தூங்கிட்டு தானே இருக்காரு. அப்படிதான் நினைக்கிறேன். அவன் ரூமில் இருப்பான், போய் பாரு. தாகமாக இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், நீ பயமுறுத்தி வச்சிட்டல. சாரி த. சரி சரி, மன்னிச்சிட்டேன், போ. அவனையும் போய் பயமுறுத்திட்டு இருக்காதடி. நாளைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அதுவுமா என் பிள்ளைய பயமுறுத்தி உட்கார வச்சிடாத. சரிங்க த. சரி, போ. அப்புறம் நான் மொட்டை மாடியில் கொஞ்சம் அத்தனுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஜெனி இருக்கா. அடி பாவி, இது இப்போ? அப்போ நீ எப்போ தான் வந்த? நானும் ஜெனியும் 11 மணிக்கு வந்துட்டோம். ஜெனியை மேலே உட்கார வச்சுட்டு நான் மட்டும் கீழே வந்தேன். இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அண்ணனுக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லி கீழே அனுப்பிச்சா. சரி சரி, போய் அவனுக்கு விஷ் பண்ணு. நான் மாமா கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு போகிறேன், அவனை கூட்டிகிட்டு வா. சரிங்க அத்தை. நல்ல பிள்ளைப்பா, எப்படிலாம் பயன்படுத்துறா. கொஞ்ச நேரத்தில் கொலையே ஆடி போச்சு. அச்சோ, என் அழகு பிள்ளை அசந்து தூங்குதேம்மா. இப்போ இவரை எப்படி எழுப்புறது, எப்படி எழுப்பி விஷ் பண்ணுறது? இப்படி அசந்து தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். 12 மணி ஆனதுக்கப்புறம் எழுப்புவோம். இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. எழுப்பிட வேண்டியதான், எழுப்பி விஷ் பண்ணிட வேண்டியதான். ஹாய் கௌசி. இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல. நான் வருவேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அது வந்து என்னன்னா, இதோ சொல்றேன். கேரி பையா, அப்ப நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ வருவேன்னா எனக்கு தெரியாது, ஆனா மெசேஜ் பண்ணுவேன்னு போனே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சர்ப்ரைஸா நீ நேர்லயே வந்துட்ட. ஹாப்பி பர்த்டே மை லவ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ மை லவ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் இனி யாரோலாம் உங்க வைஃப் ஆயிருப்பேன்ல தான் நான். ஏன், இப்போ கூட நீ என்னோட வைஃப் தான். எப்படி? ஓ, நிச்சயமானதை வச்சு சொல்றீங்களா? இல்ல லூசு, அன்னைக்கு நான் பார்க்ல வச்சு உன் கழுத்துல ஒரு செயின் போட்டேன்ல, அப்பவே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நடக்க போற கல்யாணம்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தானே. சரி சரி, எந்திரிங்க, மொட்டை மாடிக்கு போவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தூங்க அப்படியே. நல்ல தூக்கமா வருது. உன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, மொட்டை மாடிக்கு வாங்க. எதுக்குடி? அதெல்லாம் வர முடியாது, எனக்கு தூக்கம் வருது. எந்திரிங்க. சரி சரி, நீ முன்னாடி போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி சரி, நான் முன்னாடி போகிறேன், வாங்க வேகமா. சரி போ, வரேன். என்னடி கிருஷ்ணாவை காணோம்? ஆமா மண்டலி, அவன் எந்திரிக்கலையா? இல்லை மாமா, அவர் எந்திரிச்சிட்டாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சரி. அடியே, என்னை பயன்படுத்தின மாதிரி என் பிள்ளைய பயன்படுத்தினியா?
அப்படியே நான் பயன்படுத்துறதுனால உங்கள் மகன் பயந்துருவாரா என்ன? அதானே, அவன் ஏன் மகனாச்சே, எதுக்கும் பயப்பட மாட்டான். யாரு நீங்கள் பயப்பட மாட்டீங்க? ஆமாம் கௌசி, எல்லார்கிட்டையும் நான் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கேன். அத்தையை பற்றி உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாத. அத்தைக்கு பேயினா கொஞ்சம் பயம் தாண்டி. சரிங்க அத்தை, சொல்லலை. சரி தள்ளுங்க, மாமா கிட்ட ஒரு சீக்ரெட் கேட்கணும். ம். என்ன மருமகளே? மாமா, என் மேலே நீங்கள் கோவமாக தானே இருந்தீங்க. நிச்சயதார்த்தமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கும் கிருஷ்ணாத்தானுக்கும். அப்புறம் எப்படி நேற்று நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? அவரும் இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாமா நடந்துச்சு? அதுவா மருமகளே, முதல்ல உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னதான் கோவமா இருந்தாலும் உன்னை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டேன். இனி மன்னிச்சுக்கடா. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல மாமா, என்ன சீக்ரெட் மட்டும் சொல்லுங்க. நான் பார்த்து வச்சேனே என் மகனுக்கு ரூபான்னு ஒரு பொண்ணு. அவ உங்க காலேஜ்ல படிக்கிற குருன்ற பையனோட லவ்வரா. அடப்பாவுமே, அப்புறம் என்னாச்சு மாமா? அவ குருவோட ஆளுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன் கௌசி, நானும் ஜீவாவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவள் குரு கூட பேசிட்டு இருந்தா. எங்களுக்கு மைல்டாக டவுட் இருந்துச்சு. அதை வந்து அப்பா கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அப்போ கூட அப்பா நம்பலை. அப்புறம் எப்படி மாமா நம்பினீங்க? அப்புறம் அந்த ரூபாவே வந்து சொன்னான். ஆமா கௌசி, அந்த ரூபா தான் சொன்னான். நான் அந்த மாதிரி குருவோட ஆளு, நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொன்னதுனாலதான் கிருஷ்ணாவை லவ் பண்ற மாதிரியும் அவனை கல்யாணம் பண்ணிக்க வர மாதிரியும் நான் நடிச்சேன். ஆனா அவன் இதெல்லாம் எதுக்கு பண்ணான்னு எனக்கு அப்போ தெரியாது, இப்போதான் தெரிஞ்சது. அவனுக்கு கௌசல்யா மேல ஒரு கண்ணு, அவளை அடையிறதுக்காக தான் என்னைய வச்சு அவன் காய் நகர்த்திட்டு இருந்தானு அவன் ஃப்ரெண்டு கௌதம் கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அட பாவி குரு, எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா வந்தான். அப்பா, நீங்க எல்லாமே எங்க நிச்சயதார்த்தம் நடந்தா நல்லாவே இருக்குதுப்பா, அம்மாவும் உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு வந்தான். நானே இந்த விஷயத்த கேட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு வரலான்னு தான் இருந்தேன். அப்புறம் கிருஷ்ணா வந்தது, கிருஷ்ணா கூடயே வந்துட்டேன். உடனே நீங்க கௌசி முன்னாடி வந்து நின்றாதீங்கப்பா, நிச்சயதார்த்தம் நடக்கும்போது வந்து நில்லுங்க, அப்பதான் அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு என்கிட்ட சொன்னான். அதனாலதான் நைட்டே நான் உங்க முன்னாடி வரல. இதெல்லாம் அத்தா வேலை தானா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு. பரவாயில்லடா. மாமா, நான் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கலாமா? என்னம்மா, தாராளமா கேளு. என்னைய நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி ஜீவா சீனியரையும் ஏற்றுக்கோங்க மாமா. கௌசி, இதுக்கு மேல இந்த டாபிக் பத்தி நீ பேசினா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அப்புறம் பழையபடிக்கு நான் உன் மேல கோவப்பட வேண்டி வரும். என்ன டேவிட் நீங்க, அவ என்ன கேட்கக்கூடாதா கேட்டுட்டா? விஜய், விடுமா, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் ஜீவா பற்றி அப்பா புரிஞ்சுக்குவாரு. அப்பா அவரை ஏற்றுக்கிட்டா போதும். சரி விடுங்க, இந்த நேரத்தில் அதை பற்றிலாம் பேச வேண்டாம். இப்போ கிருஷ்ணாவோட பர்த்டே, அதை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம். கௌசி, இந்த டாபிக் இதோட விடு. கிருஷ்ணா வந்தால் என்ன ஏதுன்னு கேட்பான். பிறந்த நாள் அதுவுமா, அவனை வருத்தப்பட வைக்க வேண்டாம். ம் சரிங்க அத்தை, அத்தான் வராரு. சரி சரி, அவன்கிட்ட காட்டிக்காதீங்க எல்லாரும். கௌசி சூப்பரா இருக்கு கௌசி. எல்லாத்தையும் நீ மட்டுமா அரேஞ்ச் பண்ண? இல்லைத்தான், நானும் ஜெனியும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணோம். டேய் ஜெனிமா, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டானா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணமா. ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்ப்பா. சரி சரி, கேக் வெட்டு. கேக்கை வெட்டிட்டு காலகாலத்தில் ஜெனியையும் கௌசியும் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா. கௌசி இங்கே வந்தது மாமாவுக்கு தெரியாதான், தெரிஞ்சா திட்ட போறாரு. ம் சரிம்மா. Happy birthday birthday to to you.